முகலாய பேரரசுகளில் நம்ம அடுத்து பார்க்க போகிறவர் பார்த்திங்கன்னா அக்பர். அதாவது ஹுமாயூன் அவர்களுடைய மகனான அக்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அந்த அவங்க வம்சாவளியில் பாபர், ஹுமாயூன் பார்த்தோம். அப்புறம் நடுவில் சூர் அவங்க மரபை சார்ந்த அந்த ஷெர்ஷா சூரையும் பார்த்துட்டோம். அதன் பிறகு அவங்கள விரட்டிட்டு தான் சூர் வாரிசுகளை விரட்டிட்டு யார் சுல்தான் இதுக்கு வராரு, சுல்தான்கிறேன் முகலாய பேரரசுக்கு வராங்கன்னு பார்த்திங்கன்னா அக்பர் வராரு. இவர் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இவர் அந்த ஆட்சியில் இருக்கார். 1556 இவர் பதவியில் ஏற்று 1605 வரைக்குமே இவர் முகலாய பேரரசை நிர்வாகம் செஞ்சுருக்காரு. இவருடைய முழு பெயர் ஜலாலுதீன் அக்பர். சரிங்களா, முழு பெயர் ஜலாலுதீன் அக்பர். இவர் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஹுமாயூன் பாக்கிலே பார்த்துருந்தோம். 1542 அமர்கோட் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார். அமர்கோட்டில் இவங்க ஷமிதா பேகம் அப்படிங்கிறவங்கள ஹுமாயூன் மனம் முடித்து இவர் பிறந்திருப்பார். அமர்கோட்டுங்கிற இடத்துல பிறந்திருப்பார். இப்போ என்ன அடுத்து இவர் பார்த்திங்கன்னா ஒரு 14 வயசுலேயே அரியணையில் ஏறியிருப்பார். அந்த சூர் மரபினரை விரட்டிட்டு இவர் தன்னுடைய 14 வயசுலேயே அரியணை ஏறியிருப்பார். ஏன்னா சூர் மரபை விரட்டிட்டு அவங்க அப்பா ஹுமாயூன் ஒரு வருஷம்தான் ஆட்சியில் இருப்பார். நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து மரணம் அடைஞ்சிருவார். அதன் பிறகு நிறைய பேர் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிளர்ச்சி பண்ணி எப்படியாவது அந்த அரியணையை பறிக்கணும்னு சொல்லி நிறைய கிளர்ச்சிகள்லாம் நடக்கும். சிறு வயதான 14 வயதிலேயே அக்பர் அரியணையில் ஏறி இருந்தாலும் அவருடைய பாதுகாவலராக அப்போ அவருக்கு பெரிதும் உதவியாக இருந்தது யாருன்னா பைரம் கான். அவர் ரொம்பவே அவருக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்து அவர் நிர்வாகம் செஞ்சார். அதன் பிறகு அவர் அரியணை ஏறின அந்த ஆண்டே ஒரு போர் நடக்கும். 2ஆம் பானிபட் போர் 1556 நடக்குது. 2ஆம் பானிபட் போர் நடக்குது. அது யார் வர்சஸ் யாருன்னா அக்பர் வர்சஸ் இவர். முதல் பானிபட் போர் நமக்கு தெரியும், தாத்தா காலத்தில் நடக்கும். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். ஃபஸ்ட்டு வார 1526. 30 வருஷம் கழித்து 2வது பானிபட் போர் 1555. 2ஆம் பானிபட் போர் பேரன் அக்பர் வர்சஸ் ஆப்கான் தளபதியான கிளர்ச்சி பண்ணக்கூடிய ஆப்கான் தளபதியான ஷமு அவர்கள் போர் பண்ணுவாங்க. போரில் முதல்ல தொடக்கத்தில் ஷமு பக்கமே சாதகமாக இருந்தாலும் இறுதியில் அக்பர் வெற்றி பெறுவார். அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பைரம் கான் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தும் பட்சத்தில் பைரம் கானை கண்டிப்பார். அக்பரே தன்னுடைய பாதுகாவலரான பைரம் கானை கண்டிப்பார். இதில் சில குழப்பங்கள் கலகம்லாம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. என்னதான் தன்னுடைய சிறு வயதில் அரியணை ஏறும்போது பாதுகாவலராக இருந்த பைரம் கானுக்கே பார்த்திங்கன்னா அக்பர் பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு கண்டிப்பு காட்டினதாக சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று பதவி விலகணும் அல்லது யாத்திரை செல்லுங்கிற மாதிரி பைரம் கானுக்கு பின்பு அக்பர் அறிவுறுத்துறாரு. அவர் இல்லை நான் யாத்திரை செல்கிறேன், மெக்கா யாத்திரை செல்கிறேன்னு சொல்லிட்டு பைரம் கான் சொல்கிறாரு. மெக்கா யாத்திரை அவர் போகும்போது போகிற வழியிலே அவர் படுகொலை செய்யப்படுறாரு. யாருன்னா ஒரு ஆப்கான் வீரன், அதாவது தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு ஆப்கான் வீரன் பைரம் கானை கொன்றதாக சொல்கிறாங்க. அவர் அந்த யாத்திரையை நிறைவு செய்யலை. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா பைரம் கானுடைய மகன் அவர் பார்த்திங்கன்னா அப்துர் ரஹீம் அப்படிங்கிறவர். அவர் ஒரு மேதை. அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து அரியணையில் இது பண்ணுறாரு. அக்பர் வச்சுருக்கிறாரு. காணன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து அவரை தன்னோட அரியணையிலேயே வச்சுருக்காரு. அதன் பிறகு இவருக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா இன்னொரு இது இருக்கும் இவங்களுக்கு. அதாவது அக்பரை சிறு வயதில் வளர்த்தது பார்த்திங்கன்னா செவிலி தாயான மகம் அங்கா அப்படிங்கிற ஒரு செவிலி தாய் தான் வளர்த்துருப்பாங்க, அக்பரை வளர்த்துருப்பாங்க. அதன் பிறகு என்ன ஆகும்னா இவர் கொஞ்ச காலம் அந்த செவிலி தாயோட பேச்சை கேட்டு ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க. அந்த காலத்தை அந்தப்புற அரசாங்க காலம் அப்படின்னு கூறியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரூல் பண்ணுறது எதுக்காக இருக்கும் அப்படின்னா தன்னுடைய மகனான ஆசம் கான், அந்த செவிலி தாய் தன்னுடைய மகனான ஆசம் கானை அப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அரியணையில் ஏற்றிடணும், எப்படியாச்சும் முகலாய பேரரசாகணும்னு அவங்க நினப்பாங்க. அந்த ஆசம் கான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தரான ஆகா கானை கொலை செஞ்சிருவார். சரிங்களா, இந்த செய்தி பார்த்திங்கன்னா
அக்பர் காதுக்கு போனோன்னே அக்பரே வந்து ஆசம் கானை படுகொலை செய்வார். அதாவது கோட்டை மேலே இருந்து கீழே தூக்கி போட்டு கொல்லுவாங்க அப்படின்னு முதல் முறை போட்டிருப்பாங்க. உயிர் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் தூக்கிட்டு போய் மேலே இருந்து போட்டு கொண்டிருப்பாங்க. அதன் பிறகு அந்த செவிலித்தாயும் மனநலம் இது பண்ணதாக சொன்னாங்க. ஸோ அவங்க அதோட முடிஞ்சிடும். இதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலில் அக்பர் வந்து நிர்வாகத்தை எடுப்பார். யாரையும் சார்ந்து இல்லாமல் அவராகவே தனிச்சையாக நிறைய முடிவுகள் எடுப்பார். அதில் விஷயம் ராஜபுத்திர கொள்கை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்குறோம், முகலாய பேரரசை அந்த ராஜபுத்திரர்கள் வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம எப்படியாவது அவங்க எதிர்ப்பை தடுக்கணும்னா நம்ம சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை மாற்றணும்னு சொல்லிட்டு மன உறவுகளை மேற்கொள்வார். அதாவது முக்கியமான ராஜபுத்திர மன்னர்களுடைய மகள்களை இவர் திருமணம் செஞ்சுக்குவார். அப்போ திருமணம் செய்யும் பொருட்டு என்ன ஆகும்னா இவங்களை வந்து எதிர்ப்பது குறையும். அதன் பிறகு என்ன ஆகும்னா ஜிசியா வரியை வந்து நீக்கம் செய்வார். பிற மதத்தவர் வந்து எங்கேயாச்சும் பிற மதத்தவர்களுக்கான அந்த கட்டுப்பாடெல்லாம் வந்து நீக்கம் செஞ்சார். இதில் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு இதில் இருந்துச்சு, அக்பருக்கு இருந்தும் அவர் துணிச்சலாக நிறைய பொதுவான விஷயங்களை செஞ்சார். அதே மாதிரி புனித யாத்திரை வரி நீக்கம். இப்போ பிற மதத்தவர்கள் வந்து இப்போ ஒரு போகிறாங்க, நர்மதா, தபதி, கேதார் அந்த மாதிரி பகுதிகளுக்கு இப்போ போகிறாங்க, யாத்திரை போகிறாங்கங்கிற பட்சத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய வரிகளை வந்து அக்பர் அவர்கள் நீக்கம் செஞ்சார். அடிமை முறை ஒழிப்பு. போரில் பிற நாட்டு படை வீரர்கள் கைது செய்யப்பட்ட படை வீரர்கள் அடிமையாக இருக்கிற முறையை வந்து செஞ்சார். உடன்கட்டை கணவன் இருந்தால் அந்த உடன்கட்டை ஏறும் முறையை வந்து இவர் ஒழிப்பு செஞ்சார். இந்த மாதிரி முக்கிய கொள்கைகளை இவர் பண்ணார். இதனால் இவரை எதிர்ப்பவர்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு. இந்த மன உறவு ராஜபுத்திரர்கள் திருமணம் செஞ்சதில் முக்கியமான ஆள் யாருன்னா ராஜா பக்ஷா மஹால். அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா பஷா மஹால் அவருடைய மகளான ஜோதாப், அதாவது ஜர்காபாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜோதாப் அவங்கள வந்து கல்யாணம் செஞ்சது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதன் பிறகு பகவான் தாஸ் மகள், இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுடைய மகள்களை திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அக்பர் என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய தந்தைகள் உடன் பிறந்தார்களே முக்கிய மந்திரிகளாகவும் தளபதிகளாகவும் நியமிக்கிறாரு. இது கூடுதல் அவருக்கு வந்து பலம் சேர்க்குது. எப்படின்னா இப்போ வந்து ராஜா பாரா மஹால் அவருடைய மகளை தான் வந்து கல்யாணம் செஞ்சுட்டு தன்னுடைய மாமனாரையே முக்கிய மந்திரியாக போட்டுடுறாரு. அப்புறம் அவருடைய மகனான ராஜா மான்சிங் அவரை வந்து படைப்பிரிவில் ஒரு முக்கிய தளபதி கொடுத்துட்றாரு. ஸோ எதிர்க்க வேண்டிய ஆளே இவங்க பக்கம் ஒன்றா நின்றுக்கிறாங்க. ஸோ சொல்கிறது புரியுங்களா? அதேமாதிரி ராஜா தோடர்மால் அவரை வந்து வருவாய்த்துறை ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்பர் காலத்தில் வருவாய்த்துறையை முக்கியமாக பார்த்துக்கிட்ட மந்திரி யார் அப்படின்னா ராஜா தோடர்மால் அவர்கள் தான். அதன் பிறகு தன்னுடைய முக்கிய நண்பரான மிகப்பெரிய அறிஞர் விகடகவின்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து முக்கிய மந்திரிகளில் இருக்கார். ராஜா பீர்பால். அக்பர்னாலே பீர்பால் நமக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் வந்து அதன் பிறகு தன்னுடைய மகனான ஜஹாங்கீருக்கு மாமனாராக இவர் தான் வருவார். பகவான் தாஸ் இவர் வந்து ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கார். இவருடைய மகளை தான் தன்னுடைய மகனான ஜஹாங்கீருக்கு மனம் முடிப்பார். அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மத கொள்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்பர் காலத்தில் இவர் வந்து நிறைய இவரை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பின்பற்றிய மதங்கள் எல்லாமே வேறு வேறாக இருக்கும். இப்போ தந்தை மற்றும் தாத்தாவான பாபர், ஹுமாயூன் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சன்னி முஸ்லீம் அந்த மத கொள்கையில் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய சிறு வயதில் தனக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருந்த பைராம் கான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிசியா முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருப்பார். ஆனால் அக்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே முஸ்லீம்லேயே ஒரு பிரிவான சூஃபி மத தாக்கம் வந்து இருந்ததாக கூறுறாங்க. அதே சமயம் அவங்க திருமணம் செஞ்சவர் அக்பர் திருமணம் செய்தவங்க மனைவி வந்து ஹிந்து மத கொள்கையில் இருக்கும் பொழுது தன்னை சுற்றி இத்தனை மத தாக்கங்கள் அவருக்கு இருக்குது. ஆனால் அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா அனைவருக்கும் அமைதி திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது சூல்க் இல் கூல் தத்துவம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அதாவது அவர் வந்து நான் ஒரு மதத்தை வந்து உருவாக்குறேன், அதுக்கு வந்து ஒரு விவாதம் வந்து வைப்போம். அதாவது இபாத் கானர் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூடம் இருக்குது. இபாத் கானர் அந்த இடத்துக்கு வந்து
பிற மதத்தவர்லேயே முக்கியஸ்தர்கள். இப்போ உதாரணத்துக்கு சமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷீமா விஜய சூரி அப்படிங்கிறவர். ஹிந்து மதத்துக்கு புருஷோத்தம் தேவி அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் ஷௌராஷ்டிகா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெகர்ஜி ராணா. அப்புறம் கிறிஸ்துவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்வாவிவா மார்சட் அப்படிங்கிறவரெலாம் கூப்பிட்டு இவர் வந்து ஒரு விவாதம் மாதிரி வச்சுருக்காரு. விவாதம் மாதிரி வச்சு எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து இது பண்ணியிருக்காரு. இதை வந்து அக்பருக்கு வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு. இவர் பிற மதத்து அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு இவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு. அதன் பிறகு அக்பர் அவருடைய மதம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தீன் இலாரின்னு சொல்லுவாங்க, அல்லது தௌஹி இலாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தௌகி இலாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தை வந்து அவர் உருவாக்குறாரு. தௌகி இலாரி அப்படிங்கிற மதத்தை அவர் உருவாக்குறாரு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மை தேடல், கடவுள் ஒருவனே, பகுத்தறிவு போன்ற விஷயங்களை வந்து இவர் இந்த மதத்தில் வந்து போதிக்கிறாரு. தீன் இலாரி தௌகி இலாரி அப்படின்னு இந்த மதத்தை வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா சூஃபி வகையை சேர்ந்தது தான். சீடர் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, குரு ஆனால் ஒருத்தர் தான். இப்போ குருனா அதை வந்து பீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பீர்னா குரு, ஒரே ஒருவர் இருப்பார், அது அக்பர். சீடர்களை வந்து முரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தொடக்கத்தில் இவர் வந்து யாரும் இந்த மதத்தை பின்பற்றணும்னு கட்டாயப்படுத்தலை. நிறைய பேர் வந்து இந்த மதத்தை பின்பற்றினதாக சொல்கிறாங்க. அக்பருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு 15 பேர் இந்த மதத்தை வந்து பின்பற்றியதாக கூறுகிறாங்க. அப்புறம் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மன்சப்தாரி முறையை வந்து கொண்டு வந்தாங்க. மன்சப்தாரி முறைனா வீரர்கள் மற்றும் அதற்கான குதிரைகள், அவர்களுக்கான குதிரைகளை கொடுத்து ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துலையே நீங்கள் வருவாய் பெருக்கி அந்த வீரர்களையும் குதிரைகளையும் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த மன்சப்தாரி முறை. ஜாட் அப்படின்னா வீரர்கள், சாவர் அப்படின்னா குதிரைகள். சரிங்களா? ஸோ இந்த மன்சப்தாரி அக்பர் இதில் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அக்பருடைய வருவாய் முறைகள் ஜப்தி, பந்தோபஸ்து, அது இன்னுமே நம்ம வழக்கத்தில் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. தாகாசாலா, இப்போ ஜப்தினா வருவாய் கொடுக்க மறுத்துட்டிங்கன்னா அந்த இடத்த ஜப்தி பண்ணிடுவாங்க. பந்தோபஸ்த்னால் நீங்கள் வருவாய் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் தர மாதிரி பந்தோபஸ்து. தாகசாலா அப்படின்னா அது ஒரு முறை. இது மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி நில முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலை பொறுத்து வரி போட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் விளைச்சல் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆண்டுக்கு ஒரு முறை விளைச்சல் வர்றது போலஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விளைச்சல் ஆண்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறைனா போலஜ் அப்படின்னு, 2 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பிரௌதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3 அல்லது 4 ஆண்டுக்கு சர்ஜார் அப்படின்னு, அடுத்து பஞ்சார்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் விளைச்சல்னு சொல்லிட்டு விளைச்சலின் ஆண்டுகளை பொறுத்து வரிகளை வந்து விதிச்சிருக்காங்க. அதன் பிறகு விவசாய வரி ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குபிலியாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குபிலியாத் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு 1505 அக்பர் அவர்கள் வந்து மரணம் அடைகிறாங்க. இவர் மரணம் அடையும் பொழுது சமகால பேரரசுகள் நிறைய இருந்திருக்காங்க. அதில் யார் யார் முக்கியமானதுன்னா எலிசபெத், அப்புறம் வந்து ஜேக்ஸ் அவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த ஹென்ரி IV, அப்புறம் வந்து மகா அப்பாஸ் பாரசீகம், இவங்கெல்லாம் அக்பருடைய சமகாலத்து இதாக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அக்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பிறந்த இடம் சாமர்கண்டுங்கிற பாருங்க, அமர்கோட்டில் வந்து பிறந்தார். சரிங்களா? அவருடைய பாதுகாவலர். 2ஆம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அது வந்து கேட்பாங்க. 2ஆம் பானிபட் போர் அது வந்து பார்த்திங்கன்னா 1556 வந்து 2ஆம் பானிபட் போர் வந்து நடக்குது. சரிங்களா? அதன் பிறகு இதில் முக்கியமான இது எது கேட்பாங்கன்னா, ஜிர்சியா நீக்கம் செய்த முகலாய மன்னர் யாருன்னா அக்பர் வந்து ஜிஸ்யா வரியை வந்து நீக்கம் செஞ்சுருக்காரு. இது ஒன்று கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அடுத்து வந்து அக்பருடைய வருவாய் மந்திரியாக இருந்தவர் யாருன்னா ராஜா தோடர்மால், ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அப்புறம் வந்து இதில் முக்கியமான விஷயம்னா அனைவருக்கும் அமைதி திட்டம், அதாவது சுக்கல் ஈக்குல் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்புறம் அக்பரின் மதம், அதனுடைய பெயர், அக்பர் உருவாக்கிய மதம் அது வந்து தீன் இலாரி தௌகி இலாரி, இது வந்து அவர் கொண்டு வந்தார். சரிங்களா? மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர். ஸோ இதெல்லாமே வந்து கொஷினில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அதன் பிறகு அக்பரின் மரணத்துக்கு பிறகு அக்பரின் மகனான ஜஹாங்கீர், சரிங்களா,
அவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பாவமாக இருக்கும் ஒரு கதையை பார்த்தா. இவர் வந்து 1605 27 வரைக்கும் தான் இருக்கார். அக்பருடைய மகன். இவரை வந்து பார்த்திங்கன்னா இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சலீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா குஸ்ரு. நிறைய மகன்கள் இருப்பாங்க, அதில் குஸ்ரு ஒரு முக்கியமான மகன். அக்பரே வந்து நிறைய ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருவார். ஸோ இவருக்கே வந்து ஜஹாங்கீருக்கே வந்து ஒரு 40-45 வயதுகளில் தான் அரியணையே கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே இவருடைய மகன்களான குஸ்ரு போன்றவர்கள் கிளர்ச்சி செஞ்சுருவாங்க. யாருக்குன்னா ஜஹாங்கீர். அவரை எதிர்த்தே வந்து கிளர்ச்சி செல்வாங்க. அதாவது தாத்தாவுக்கு அடுத்து பேரன் டக்குன்னு வந்துடுவார். பையன் ஆட்சிக்கு வரத்துக்குள்ளேயே பையனுக்கு வயசாகிடுது. பேரன்கள் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளர்ச்சி பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் குஸ்ரு கிளர்ச்சி. காரணம் என்னென்னா நிறையா இருக்கும். ஏஜ் இதுதான். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு அமைப்பே எப்படின்னா ஆதிக்கம் செலுத்தி யார் வேணாலும் அரியணை எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இவர் வந்து 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் சிங்கை கொலை செய்து கிளர்ச்சியை அடக்கியதாக வந்து குறிப்புகள் இருக்குது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து ஜஹாங்கீருக்கு ஒரு பட்டம் இருக்குது. நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு பட்டத்தோடைய அரியணை வந்து ஏறுறாரு. அடுத்து இவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது. மாலிக் ஆம்பர் அப்படின்னு ஒருவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அகமது நகர் வந்து சுதந்திரம் பெறுது. அவர் தனியாகவே அந்த அகமது நகரை வந்து பெரிதும் கட்டமைக்கிறாரு. அதனால் அவர் வந்து அந்த இடத்துக்கு அவர் தலைமையில் அந்த அகமது நகர் வந்து தானாகவே சுதந்திரம் பெற்றுக்குது. இவருக்கு வந்து இது ஒரு பெரிதும் பின்னடைவாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, யாருடைய முகலாய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் வருகை தந்தார்கள்னா ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் தான். 1608 முதலாம் ஜேம்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்கின்ஸ் மாலுமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1516 வந்து சர் தாமஸ் ரோ எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சூரத் பகுதிகளில் வணிகம் செய்கிறதுக்கும் இவர் வந்து அனுமதி கொடுத்துருப்பார். இது ஒரு புறம் இருக்க, குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணா உதய் சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி செய்வார், போர் பண்ணுவார் இவர்களை எதிர்த்து. ஆனால் வந்து ஜஹாங்கீர் போக மாட்டார். அவர் தன்னுடைய ஒரு மகனான ஷாஜஹான்கிட்ட வந்து படையை கொடுத்து அதை வந்து எதிர்த்து போர் பண்ண சொல்லியிருப்பார். அதில் ஷாஜஹான் வெற்றி பெறுவார். ராணா உதய் சிங் வந்து அதில் தோல்வி அடைஞ்சிருவார். அப்புறம் வந்து இது 2 மட்டும்தான் ஜஹாங்கீருக்கு முக்கியமான போர், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஹாங்கீரோட சரிதை எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா துசுக்கி ஜஹாங்கி, அதுதான் வந்து அவருடைய சுயசரிதை. இவர் வந்து பறவைகள் மேலும் தோட்டக்கலை மீதும் பெரிதும் ஆர்வம் கொண்டவராக இருக்கார். நம்ம பார்த்துருக்கோம், பறவைகளில் வந்து ஆர்னைத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலேயும் தோட்டக்கலை மேலேயும் பெரிதும் ஆர்வக்கலை இருக்குது. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இந்த துசுக்கி ஜஹாங்கிரியில் வந்து பறவைகள் பற்றின பல குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீதி சங்கிலி முறை இது ரொம்ப முக்கியம். ஜாபர்ஜ் அப்படின்ற ஷாபர்ஜ் என்கின்ற நீதி சங்கிலி முறை இருந்துச்சு. அந்த சங்கிலியை இழுத்து நீதிமணி அடித்தா மன்னர் வந்து நீதி கொடுப்பாரு. சரிங்களா? அதன் பிறகு 1611 நூர்ஜஹான் மெஹருனிசா என்கின்ற நூர்ஜஹான் அவர்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்களை வந்து தான் லைட் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் ஒளி அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பட்டம் இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்களுக்குன்னே ஒரு படையிலும் கிடையாது, ஆதரவு பிரிவுன்னு சொல்லுவாங்க. நூர்ஜஹான் ஆதரவு பிரிவு, ஜண்டா பிரிவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஜண்டா பிரிவு என்ன பண்ணுன்னா நூர்ஜஹானுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டீம், ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த அமைச்சரவையில் ஒரு முக்கிய பிரிவு. இவங்களுடைய தந்தை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈன்மத் தௌலாத், அதுதான் வந்து இவங்க தந்தை பேர். சகோதரர் வந்து ஆசப் கான். சரிங்களா? ஆசப் கான் சமன்கிற பட்டம் வந்து இந்த ஆசப் கானுக்கு இருந்துச்சு. நூர்ஜஹான் என்ன திட்டம் போடுவாங்கன்னா, ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜஹான் வந்து கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார் அரியணை வேணும்னு. ஆனால் இவங்க என்ன திட்டம் போடுவாங்கன்னா, இவங்களுடைய ஒரு மருமகன் இருப்பாங்க, அவரை வந்து நம்ம எப்படியாவது அரண்மனையில் எப்படியாவது நம்ம வந்து அவரை வந்து முகலாய பேரரசு ஆக்கிடணும்னு நூர்ஜஹான் திட்டம் போடுவாங்க. நூர்ஜஹானுக்கும் ஷாஜஹானுக்கும் கடுமையான ஒரு இது போய்கிட்டு இருக்கும், ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஷாஜஹான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த ஆசப் கான் சொல்கிறேன்ல, நூர்ஜஹானோட சகோதரனா ஆசப் கானுக்கு ஒரு மகள் இருப்பாங்க, மும்தாஜ். இந்த ஆசப் கானுடைய மகள் தான் மும்தாஜ். அதாவது
அர்ஜுமத் பானு பேகம் தான் அவங்களோட பேர். ஆனால் மும்தாஜ்னா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வந்து ஷாஜகான் வந்து கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ஆசப் கானோட ஆதரவு ஜஹாங்கீருக்கு போயிடும். தன்னோட தந்தையும் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் நினைப்பாங்க நூர்ஜஹானுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. இல்லை, எல்லாருமே ஷாஜகானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவர் போய் கல்யாணம் பண்ணோன்னே. அப்போ அடுத்த இளவரசராக யார் வருவாங்க, ஜஹாங்கீருக்கு அடுத்து யார் வருவாங்கன்னா ஷாஜகான் வந்து வந்துடுவார். ஸோ அங்கே வந்து ஷாஜகான் ஒன்றும் மரணம்லாம் அடையலை. இவர் வந்து 27லே வந்து இவர் வந்து வந்துடுவார். சரிங்களா? அதன் பிறகு இப்போ வந்து ஷாஜகான் இருக்காங்க. ஜஹாங்கீருக்கு அடுத்து யார் வர்றாருன்னா ஷாஜகான் வந்து அரியணையில் வந்து வந்துடுறாரு. இவரை தான் வந்து முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு வந்து இவரை தான் சொல்லுவாங்க. முகலாயர்களுடைய பொற்காலம் இவர் தான். அதன் பிறகு இவரோட இயற்பெயர் வந்து கூரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கட்டிடக்கலை இளவரசர் அப்படின்னு ஷாஜகானை சொல்லுவாங்க. பொறியாளர், பேரரசன், உலகின் அரசன், இது ரொம்ப முக்கியம். உலகின் அரசன் கேட்பாங்க, உலகின் அரசன் இவரை சொல்லியிருக்காங்க. இது முக்கிய இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மன்னர். நம்ம ஷா ஆரம்பத்தில் பார்த்துருப்போம், பாபரை பற்றி படிக்கும்போது ஷா மன்னர்கள் பார்த்துருப்போம். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கந்தகார் பகுதி, ராஜஸ்தான் தாண்டி கந்தகார் பகுதிகளெல்லாம் இவர் திருப்பி மீட்டெடுத்திருப்பார். இது முக்கியமான ஒன்று. தக்கான ஆளுநர், அதாவது சவுத் இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய மகனான அவுரங்கசீப்பை வந்து நியமனம் செய்வார். அவுரங்கசீப்புக்கு தக்கான ஆளுநர் பதவி கொடுப்பார். வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷீஹலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போர்த்துகீஸுகள் வந்து கூடாரம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து தன்னுடைய மகனிடம் வந்து வங்கத்தில் இருக்க தன்னுடைய மகன்கிட்ட வந்து தகவல் அனுப்பி அவங்களெல்லாம் விரட்டி அடிப்பார். மன்னருக்கு வந்து மயிலாசனம் அமைத்தது இவர் தான். சரிங்களா? அந்த இருக்கை வந்து மயிலாசனம் அமைத்தது இவர் தான். இவருடைய சமகாலத்தவர் தான் வந்து 14வது லூயிஸ் அவர்கள். இவர் காலத்துலேயும் நிறைய வெளிநாட்டவர்கள் வருகை கொடுத்துருப்பாங்க. பென்னியர் அவர் வந்து ஃப்ரெஞ்சு மருத்துவர். அப்புறம் வந்து தா வெர்னியார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, வைர வியாபாரி, ஃப்ரெஞ்சு வைர வியாபாரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாண்டெல்கோ, இவர் வந்து ஜெர்மனி பயணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் பீட்டர் முண்டி, இவர் வந்து இங்கிலாந்து வணிகர். அப்புறம் மனுஷி, இத்தாலி எழுத்தாளர். இவரெலாம் வந்து ஷாஜகானுடைய காலத்தில் வருகை கொடுத்தவர். அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1631 மும்தாஜை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதன் அடுத்த ஆண்டே தாஜ்மஹால் கட்டக்கூடிய பணி வருது. 1632 1647 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15-16 ஆண்டுகள் தாஜ்மஹால் பணி நடக்குது. 20,000 பேர்கள் வந்து அதில் வேலை பார்த்ததா சொல்கிறாங்க. அந்த தாஜ்மஹால் கட்டக்கூடிய கட்டிடக்கலைக்கு வந்து இந்தோ பாரசீக முஸ்லீம் கட்டிடக்கலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தது உஸ்தாத் ஷீமத் அகமது லா கோவரி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இவர்களுக்கு நிறைய மகன்கள் வந்து இருந்தாங்க. மகன்கள் வந்து அடுத்து நான் அரியணையில் ஏறணும்னு தந்தை உயிரோடு இருக்கும்போதே கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியஸ்தர்கள்னால் இவங்க ஒரு 4 பேரை பார்த்தாங்க. தாரா ஷிகோ, இவர் வந்து பட்டத்து இளவரசன்னு அறிவிச்சிருந்தார். இவர் தான் அடுத்து அரியணையில் இருக்கிறதா இருந்துச்சு, தத்துவ இளவரசன்னு இவரை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஷீஜா வங்காள ஆளுநராக இருந்தார். அவுரங்கசீப் தக்கான ஆளுநர், சவுத் இந்தியா சைடு இருந்தவர், இவர் தான் 3rd சன்னு. அப்புறம் முரத் பக்ஷ், இவர் வந்து குஜராத் ஆளுநராக இருந்தார். எல்லாரும் பட்டத்து இளவரசன் தான் அடுத்து வருவாங்கன்னு இருக்கும்போது அவுரங்கசீப் கிளர்ச்சியில் வெற்றியடைந்து அவர் வந்து 1657 வந்து பதவிக்கு வந்துடுவார். ஆனால் வந்த உடனே தன்னுடைய தந்தையை வந்து தாஜ்மஹால் கட்டிட வேலை நடக்கும் பொழுது அதற்கு எதிரே வந்து ஒரு சின்ன இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கேயே வந்து சிறையில் அடைச்சிருப்பார். தன்னுடைய மகள் தான் வந்து இறுதி காலம் வரைக்கும் அவங்களுக்கு உணவு கொடுத்து ஷாஜகானை பார்த்துக்கிட்டு தான் சொல்லுவாங்க. அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகு அவர் தான் வருவார். அவுரங்கசீப் தான் அடுத்து ஆட்சிக்கு வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் கிட்ட சிறையில் இருப்பார். 1666 இவர் ஷாஜகான் சிறையிலேயே மரணம் அடைகிறாரு. ஸோ அடுத்து வந்து நம்ம அவுரங்கசீப் பார்ப்போம்.